بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நம்முடைய மதரசாவின் மாணவ செல்வங்கள் அவர்கள் படித்தறிந்த பல்வேறு விஷயங்களை நம்மிடத்திலே இதுவரைக்கும் பகிர்ந்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக எனக்கு தௌஹீத்வாதிகள் யார் என்ற தலைப்பிலே உரையாற்றுமாறு என்னை படித்திருக்கிறார்கள். தௌஹீத்வாதிகள் யார் என்பதற்கு மிக சுருக்கமான அடிப்படையில் இலக்கணம் சொல்வதாக இருந்தால், யார் இந்த நாம் வாழுகிற வாழ்க்கையை கவனத்திலே கொள்ளாமல் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமையின் வெற்றிக்காக, மறுமையிலே கிடைக்கப்படுகிற சுவர்க்கத்திற்காக யார் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஏகத்துவவாதிகள், தௌஹீத்வாதிகள் என திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. மிக சுருக்கமாக இந்த இலக்கணத்தை நாம் சொன்னாலும் இது குறித்து பல்வேறு விளக்கமான விவரங்கள் அல்லாஹ்வின் தூதரின் வழியாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. நாளை மறுமைக்காக வெற்றி பெற எவன் பாடுபடுகிறானோ, முயற்சிக்கிறானோ, அதற்காக வேண்டி தனது வாழ்க்கையினை அமைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் மறுமையிலே அவர்தான் தௌஹீத்வாதியாக இருக்க முடியும் என்று சொன்னால், நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய அந்த பண்புகள் என்ன என்பதனை அவர் சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த உரை முடிந்ததற்கு பிறகு ஆறுதல் பரிசு வழங்கப்பட வேண்டிய குழந்தைகளுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும் என்ற தகவலையும் சொல்லிக் கொள்கிறோம். ஆரம்பமாக மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்தாற் போன்று ஒரு தௌஹீத்வாதி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய வழி என்ன என்பதனை அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய வழியினை ஒரு மனிதன் அவன் சுயமாக அறிந்து கொள்ள இயலாது. அவருடைய சிந்தனையின் வழியாக கண்டுபிடிக்க இயலாது. உலகத்திலே எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிக்கிறார்கள், புதிதாக ஆராய்ச்சி செய்து உலகத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி, சொந்த சிந்தனையை பயன்படுத்தி மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய வழி இதுதான் என்பதனை எந்த மனிதனாலும் உலகத்திலே கண்டுபிடித்து நேரான வழியிலே சென்றிட இயலாது. அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து தூதர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பிரத்யேகமான அடிப்படையில் தனது தூதுத்துவ செய்தியினை வழங்கி தனது வேதத்தை உலகத்திற்கு வழங்கி அந்த வேதத்தின்படி யார் நடக்கிறாரோ அவர்தான் மறுமையிலே வெற்றி பெற்றவராக ஆகிவிடுவார் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் கற்றுத் தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் இதை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரியான பாதையை, மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய பாதையை தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு தீர்மானிக்க இயலாது. சில நேரங்களிலே அவருடைய அறிவு அவனுக்கு நல்லதை சொல்வதை போன்று பல நேரங்களில் மனிதனுடைய சொந்த அறிவு அவனுக்கு தீயதை சொல்லிவிடுகிறது. அவன் எந்த பாதையிலே செல்லக்கூடாதோ, செல்ல இயலாதோ, சென்றால் மறுமையிலே வெற்றி பெற முடியாதோ
அது மாதிரியான விஷயங்களை மனிதனின் அறிவு அவனுக்கு வழங்கி அதன்பால் செல்ல வேண்டும் என்று அவனை தள்ளிவிட்டு விடுகிறது. எனவே உலகத்தை எல்லாம் படைத்தாளுகிற, நாளை மறுமையிலே வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அதற்கு வழிகாட்டுவதற்கு, அதற்குரிய வழிமுறைகளை கற்றுத்தருவதற்கு தகுதியானவராக இருக்கிறார். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிற வேதத்தையும் அவரால் இந்த உலகத்திற்கு அருளப்பட்ட தூதர்களின் போதனைகளையும் கற்று அறியக்கூடிய வேலையினை முதலில் ஒரு ஏகத்துவாதி செய்ய வேண்டும். அதை அறிந்தால்தான் மறுமையில் வெற்றி பெற இயலும். அது குறித்த அறிவு இல்லாமல், அது பற்றிய ஞானம் இல்லாமல் ஒருவர் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும், எப்படிப்பட்ட தியானத்திற்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொண்டாலும், எப்படிப்பட்ட வழிபாட்டிற்கு தன்னை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டாலும் மறுமையை அவர் வெற்றியை பெற்றிட இயலாது. எனவே முதலில் ஏகத்துவாதியினுடைய அடிப்படை பண்பாக இஸ்லாம் எதை விரும்புகிறது, எதை கற்றுத்தருகிறது என்றால், அவர் இந்த இஸ்லாத்தை பற்றி, திருமறை குர்ஆனை பற்றி, நபிகள் நாயகத்தின் போதனைகளை பற்றி, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய வாழ்க்கை முறைகளை பற்றி அறிந்து வைத்திருக்கிற அறிவாளியாக இருக்க வேண்டும். அறிவற்றவன், சிந்தனையற்றவன், கல்வி அறிவில்லாதவன் அவன் மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு ஏகத்துவாதியாக இருக்கவே இயலாது. நபிகள் நாயகத்திற்கு முதலாக அருளப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனம் கூட இதை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 40 வயது வரைக்கும் இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லா தத்ரி மல் கிதாபு வல் ஈமான். நபியே, இறை நம்பிக்கை என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன என்று எதை பற்றிய அறிவே இல்லாமல் தான் நீங்கள் இருந்தீர்கள். வஜதக லால்லன் ஃபஹதா. உமது இறைவன் உம்மை வழி தவறியவராக கண்டான், பிறகு அவனே உங்களுக்கு வழிகாட்டினான். ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேர்வழி தெரியாது, அல்லாஹ்வை பத்தி தெரியாது, மறுமையை பத்தி தெரியாது, சொர்க்கத்தை பத்தி தெரியாது, நரகத்தை பத்தி தெரியாது. அப்ப எதையுமே அறியாமல் இருந்த நபி அவர்களுக்கு, இஸ்லாத்தை பற்றி உண்டான எந்த தகவலுமே தெரியாமல் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக அல்லாஹ் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறான். எவ்வாறு முதலாக அறிமுகப்படுத்துகிறான்? ஆரம்பத்திலே நபி அவர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்ன? இஸ்லாத்திலே மிக முக்கியமாக கருதப்படுகிற தொழுகையை பற்றி சொல்லப்பட்டதா? தொழுகை தான் திருமறை குர்ஆனிலே அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத். ஏறத்தாழ 90க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் அகீமுஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதை திரும்ப தனது திருமறை வேதத்திலே அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அதே போன்று நபி அவர்கள் தன்னுடைய மரண பரியந்த நேரத்தில் கூட, அவர்கள் மரணிக்கிற கடைசி நிமிடத்தில் கூட ஒது செய்வதற்காக வேண்டி தண்ணீர் கொண்டு வர சொல்லுவார்கள். அந்த தண்ணீரை எடுத்து ஒது செய்வதற்குள்ளாக மயக்கமடைந்து மீண்டும் மயக்க வைத்து சென்று விடுவார்கள். பிறகு சுதாரித்து எழுந்து மீண்டும் தண்ணீர் கேட்பார்கள். மீண்டும் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் ஒது செய்வதற்குள்ளாக மீண்டும் மயக்கத்தை தழுவி விடுவார்கள். இப்படி அந்த கடைசி நேரத்துடைய வேதனையை, மரண நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் அடையக்கூடிய அந்த துன்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கடைசி நேரத்தில் நபிகள் நாயகம் வலியுறுத்திய செய்தி என்ன? உலகத்திற்கு கற்றுத்தந்த போதனை என்ன? அஸ்ஸலா. தொழுகை என்றுதான் கடைசி வரை நபி அவர்கள் தொழுகையை குறித்தே தான் மக்களுக்கு சொன்னார்கள். இந்த அளவிற்கு இஸ்லாத்திலே அதிகமாக வலியுறுத்தப்பட்ட தொழுகையை பற்றி அல்லாஹ் ஆரம்பமாக பேசினானா? முதலாக நபிகளுக்கு அல்லாஹ் வழங்கிய கட்டளையில் தொழுகையை பற்றி குறிப்பிடப்படவில்லை. சரி, நோன்பை பற்றியால் குறிப்பிடப்பட்டதா? அதுவும் குறிப்பிடப்படவில்லை. வேறு ஏதேனும் வழிபாடுகளை பற்றி சொல்லித் தரப்பட்டதா? எதுவும் சொல்லப்படவில்லை. இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எந்த சட்ட திட்டங்களும், எந்த போதனைகளும், எந்த அறிவுரைகளும், எந்த வழிபாடுகளும் எதுவுமே ஆரம்பத்தில் நபியவர்களுக்கு சொல்லப்படவில்லை. முதலாக அவர்களுக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. திருமறை குர்ஆனுடைய 96வது அத்தியாயமாக அந்த வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம். உம்மை படைத்த இறைவனின் பெயரால் படிப்பீராக. அல்லது அவன்தான் உங்களை அழகென்ற நிலையிலிருந்து படைத்தான். அவன் சங்கைக்குரிய இறைவன். எழுதுவோரை கொண்டு அவன்தான் உங்களுக்கு எழுத கற்றுக் கொடுத்தான். எனவே அந்த இறைவனின் பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள் என்றுதான் முதலாக அல்லாஹ்வின் தூதருக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. முதல் செய்தி அல்லாஹ்வுக்கு படிதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் ஏன் சொல்ல வேண்டும்? படி என்ற விஷயத்தை ஆரம்பத்திலே கற்றுத்தர வேண்டிய அவசியம் என்ன? படித்தால்தான். படித்தென்றால் புத்தகத்தை எடுத்து வைத்து படித்த மாத்திரம் படித்ததில்லை, செவி வழியாக கேட்டு தெரிந்து கொள்வதும் படித்தல் தான். ஏதோ ஒரு இடத்திலே
இஸ்லாத்துடைய தகவல்களை கிரகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, தூதர்களை பற்றி, வேதங்களை பற்றி, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறான் என்று அல்லாஹ் இடக்கூடிய கட்டளைகளை பற்றி எந்த விதத்திலாவது ஒரு மனிதர் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அறிவாளிதான் முஸ்லிமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவாளிதான் ஏகத்துவாதியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், ஏகத்துவாதிகளுக்கு இதில் ஒரு தேக்கநிலையை பார்க்க முடிகிறது. ஆரம்ப காலத்தில் தமிழகத்தில் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஏகத்துவம் அடியெடுத்து வைக்கப்படுகிற ஆரம்ப கட்டத்தில் தமிழகம் எங்கு பார்த்தாலும் மூட நம்பிக்கைகள் குறையோடு கிடந்த காலம் அது. எங்கு பார்த்தாலும் தர்கா வழிபாடுகளில் தர்காக்களில் ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக குழுமி நின்ற காலம் அது. அல்லாஹ்வின் அருள் கிருபையினால் இந்த ஏகத்துவாதிகளின் பிரச்சாரத்தினால் சன்னம் சன்னமாக அந்த மூட நம்பிக்கைகளும் இஸ்லாத்திற்கு எதிரான வழிபாடுகளும் தர்கா வழிபாடுகளும் இன்னொரு விதாத்துகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிந்து கழுவை தேய்ந்து கட்டெரும்பாகி கொண்டிருக்கிற ஒரு சூழலை நோக்கி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு செல்லக்கூடிய இந்த காலகட்டம் இப்படி இருந்தாலும் தௌஹீதுக்கு ஒரு விதமான புரட்சியும் ஒரு விதமான மரியாதையும் தௌஹீதை ஏற்றுக்கொண்ட அந்த இயக்கத்திலே இருக்கிறவர்களுக்கு சமூகத்திலே ஒரு விதமான அந்தஸ்தை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலைமை என்ன? ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஏகத்துவாதிகளுக்கு கடுமையான எதிர்ப்பு நிறைந்திருந்த காலம். எங்கு பார்த்தாலும் ஓட்டியங்கள் தலை தூக்கி அதிலே மக்கள் புறையோடி போய் கிடந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தார்கள். ஊருக்கு ஒருத்தர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு ஊர்ல நூற்றுக்கணக்கான மக்கள் ஏகத்துவாதிகள் இருக்கிறார்கள். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு ஆள் மாநில அளவிலே கூட்டம் நடத்துவார்கள், மாநில மாநாடுகள் போடுவார்கள், மாநில அளவிலே மசோராவிற்கு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏகத்துவாதிகளுடைய கூட்டம் நடைபெறும். எப்படி இருக்கும் அந்த மாநில மாநாடுகளில்? மாநில அளவிலான நிர்வாக கூட்டங்களில் 50 பேர் வந்திருப்பார்கள், 100 பேர் வந்திருப்பார்கள், 150 பேர் வந்திருப்பார்கள். அவர்களை வைத்துக் கொண்டு நம்முடைய ஜமாத்துடைய தலைவர்கள் எல்லாம் பேசுவார்கள். இன்று நாம் மிக பிரம்மாண்டமான அளவிலே வளர்ந்து விட்டிருக்கிறோம், பெரும் திரளாக கூடி இருக்கிறோம் என்று பேசுவார்கள். எத்தனை பேரு? முன்னாடி 100 பேர் 50 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. 50 பேர் 100 பேர் அதுவும் எப்படி? ஒரு கிராமத்தில் போட்டு ஒரு கிராமத்திலே நடத்துகிறோம். அந்த கிராமத்திலே நடத்துகிற பெரிய அளவிலே விளம்பரம் இல்லாத, அதிக அளவிலே மக்களை திரட்டுவதற்குரிய எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படாத இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு பெரிய முஸ்லீம்களுக்கு ஒவ்வொருவரும் அவருடைய சக்தியை பயன்படுத்தி அவருடைய பொருளாதாரத்தை செலவழித்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் அவர்களுக்கு தெரிந்தவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து நடத்தப்படுகிற கூட்டத்திலே 100 பேர் 200 பேர் அமர்ந்து கொண்டு இன்றைக்கு நாம் பிரம்மாண்டமாக கூட்டமாக வளர்ந்திருக்கிறோம் என்று நம்முடைய தலைவர்கள் பேசிவிட்டு செல்வார்கள். இன்றைக்கு அப்படியே சூழ்நிலை இருக்கிறது. நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிப்போய் கிடக்கிறது. ஒரு SMS மூலமாக அழைப்பு விடுத்தால் பெரும் பெரும் நகரங்களில் எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு தேவை இருக்கிறது, ஏகத்துவாதி உடனடியாக இந்த இடத்திலே குழும வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டார். தொலைபேசி அழைப்பு கூட இல்லை, ஒரு போஸ்டர் இல்லை, ஒரு நோட்டீஸ் இல்லை, வருவதற்குரிய வாகன ஏற்பாடு இல்லை, எந்த செட்டப்புகளும் செய்யப்படாமல் SMS ஒரு மெசேஜ் அனுப்பி வைத்து இங்கே ஒரு பிரச்சனை உடனடியாக வந்து சேர வேண்டும் என்று மெசேஜ் அனுப்பி வைக்கப்பட்டால் அந்த மெசேஜை பார்த்துவிட்டு யார் என்ன என்ற எந்த விவரமும் தெரியாமல் மெசேஜை பார்த்த மாத்திரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை குழுமுகிற அளவிற்கு கூட்டுகிற அளவிற்கு அல்லாஹ் அந்த ஏகத்துவத்திற்கு தமிழகத்திலே ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் ஆரம்பத்திலே இருந்த நிலைமை மிக மிக மோசம், அதன் பாதாளம். அப்படி இருந்த மக்கள், அப்படி இருந்த ஏகத்துவம் தௌஹீத்வாதிகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு இந்த அளவிற்கு வளர்ந்ததற்கு காரணம் என்ன? அதை யோசித்து பார்த்தால் அதிலே ஒரு உண்மை இருக்கிறது. என்ன உண்மை? ஆரம்பத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக, அதை தனது உள்ளத்திலே பதிய வைப்பதற்காக அது குறித்த விஷயங்களை தேடி தேடி அடைவார்கள். இன்றைக்கு கூட உங்கள் மத்தியிலே பல பேர் இருக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏகத்துவ கொள்கையினால் தீர்க்கப்பட்ட பல பேர் இங்கே அமர்ந்திருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களோடு புதிதாக வந்தவர்கள் உங்களையும் அவர்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். அவர்களுடைய நிலைமைக்கும் உங்களுடைய நிலைமைக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? அவர்கள் விஷயங்களை கிரகித்துக் கொள்வதிலே அவ்வளவு ஈடுபாடு காட்டினார்கள். ஆரம்பத்திலே நாம் பத்திரிகை நடத்தினோம், அன்னஜாத்திர பத்திரிகை வந்தது, புரட்சி வென்ற என்ற பெயரிலே பத்திரிகை வந்தது, அல் முபீன் என்ற பெயரிலே பத்திரிகை வந்தது.
அது ஜன்னத் என்ற பெயரிலே பத்திரிகை வந்தது. மாதத்திற்கு ஒரு தடவை வருகிற அந்த பத்திரிகையை ஊரிலே ஒருவர் இருக்கிறாரே, ஒருத்தர் 2 பேரு, அந்த 2 பேரும் என்றைக்கு அந்த பத்திரிகை வரும் என்று காத்து கிடந்து கையிலே அந்த புத்தகம் கிடைத்தவுடனே முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஒரு வரி விடாமல் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஏகத்துவ கருத்துக்களை உள்ளத்திலே ஏற்றக்கூடிய காட்சிகளை கடந்த காலத்திலே பார்த்தோம். அறிவை தேடி அடைந்தார்கள், அறிவு கிடைக்காதா என்று ஓட்டம் எடுத்தார்கள். அக்கம் பக்கத்திலே எங்கே நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, இங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலே, 100 கிலோமீட்டர் தொலைவிலே, 150 கிலோமீட்டர் தொலைவிலே தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு எத்தனை தூரத்திற்கு பயணம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு பயணம் செய்து அந்த அறிவு தேடலில் ஈடுபட்டார்கள். படிப்பில் ஆர்வம் காட்டினார்கள். அவர்களிடம் இருந்த அந்த படிப்பு ஆர்வம் தான், விஷயங்களை தெரிந்து கொள்வதை அவர்கள் காட்டிய ஆர்வம் தான் இன்றைக்கு இந்த ஏகத்துவ இயக்கம் லட்சோப லட்ச மக்களை கொண்டு பிரம்மாண்டமாக வளர்ந்திருப்பதற்கு அடித்தளமாக அமைந்தது. ஆரம்பத்தில் உள்ளவர்களிடத்தில் எத்தனை ஆண்டுகள் மதரசாவிலே பட்டம் படித்த அறிஞராக இருந்தாலும் சரிதான், அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பள்ளிகளிலே பணிபுரியக்கூடிய இமாம்களுக்கு பதிலளிக்க இயலாது. அந்த இமாம் எப்படி இருப்பார்? 7 வருஷம் படிச்சிருப்பார், 10 வருஷம் படிச்சிருப்பாரு. நான் அந்த மதரசால படித்தேன், இந்த மதரசால படித்தேன் என்று மதரசா வச்சு பெருமை அடிப்பார். நான் பாக்கவி, நான் உளவி, நான் மிஸ்பாகி, நான் பெரிய பெரிய மதரசாவில் பெரிய பெரிய அறிஞர்களிடத்துல பாடம் கற்று வந்திருக்கிறேன் என்று பெருமை அளிக்கக்கூடிய ஆளுங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்து ஏகத்துவாதிகளை பார்த்துவிட்டு அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திக்கி திணறி கொண்டிருந்தார்கள். எப்படி அப்படி திணற வைக்க முடிந்தது? அந்த விஷயத்தை தேடி படித்த அந்த ஆர்வம் தான் அது ஏற்படுத்திய விளைவு. அது இன்றைக்கு இரவு என்ன ஆரம்பத்தில் நம்ம எதையெல்லாம் மக்கள் மத்தியில தவறு என்று சொன்னோமோ அதற்குரிய சான்றுகளை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதை புரிந்து அதை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அது குறித்து மக்களுக்கு விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு அறிவு படைத்தவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அற்பமான விஷயங்களை சந்தேகம் வருகிறது. உடனே நம்மளுக்கு போன போட்டு ஒருத்தர் வந்து சந்தேகத்தை கேட்பார். கேட்ட உடனே இவர் வந்து பதில் சொல்ல மாட்டார். உடனே நம்பர் அடிக்க வேண்டியது. நம்பர் அடிச்சு யாரு எம்ஐ சொல்லுவானா, யாரு அப்பா சரியா, யாரு பிடிக்கவா, ஆனா ஒரு டவுட் கேட்கிறாரு, என்ன பதில் சொல்லுங்க போட கொடுத்துருங்க. சரி உனக்கு தான் பதில் தெரியலையே, அவரிடத்துல உனக்கு அதுக்குரிய விளக்கத்தை சொல்ல முடியலையே, அவர் நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஏகத்துவாதி முதலில் அதற்குரிய பதில் நீ தெரிஞ்சிருக்கணும். உனக்கு பதில் தெரியாது ஒன்று நீ எப்படி நம்பலாம்? அப்படி அறிவுரைத்தனமா மூளை இல்லாம நம்பலாமா? அப்படி நம்பி வந்துட்டாலே கடந்த காலத்தில் இஸ்லாத்தின் பேரால் ஏராளமான அனாச்சாரங்களும் விதத்துகளும் சமூகத்திலே அமைந்திருக்கிறது. எல்லா விதத்திற்கும் அடிப்படை என்ன? அதற்கு சொன்னா கரெக்டா இருக்கும், அதை திருப்பணிக்க வரும். இந்த அந்த கருத்து சொன்னா கேட்க மாட்டோம், இந்த கருத்து சொன்னா ஓகே. நம்ம தௌஹீத் கருத்து தானே இது, ஏழை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அறிஞர் பெருமக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் திருமலை குர்ஆன் பேசுகிறது. அறிஞராக இருந்தால் எந்த அறிஞராக இருந்தாலும் தெரியுமா? மார்க்கத்தை பற்றி சொன்னால் சரியாக சொல்கிறாரா, ஆதாரத்தோடு சொல்கிறாரா, குர்ஆனில் இருந்து சொல்கிறாரா, நபிமொழி என்று சொல்கிறாரா என்பதை உரசி பார்த்து விட்டுத்தான் அதை நம்பக்கூடியவராக இருக்க வேண்டும் ஒரு ஏகத்துவாதி. அல்லாஹ் பேசுகிறான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாத மக்களாக இருந்தால் அறிஞர்களிடத்திலே கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். அவங்க சொல்றதையெல்லாம் தலையாட்டி கேளுங்க இல்ல, அவர் என்ன சொல்றாரு, சொல்றதுக்கு என்ன ஆதாரம் வைக்கிறாரு, அவர் சொல்லக்கூடிய ஆதாரமும் சொல்லக்கூடிய கருத்தும் ஒத்து போகிறதா என்பதையெல்லாம் உரசி பார்த்து அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற ஏகத்துவவாதி அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று இன்றைக்கு நம்பக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இன்னும் 50 ஆண்டுகள் கழித்தால் இந்த ஏகத்துவ கூட்டத்திலே மீண்டும் ஒரு புரட்சி விளைக்கும். எப்படிப்பட்ட புரட்சி? இங்கே இருக்கிற மூட நம்பிக்கைகளை ஒழித்து இது இவருக்கு இமேல் அவருக்கு இமேல், இவர் சொன்னது சரி அவர் சொன்னது சரி என்பதையெல்லாம் உடைத்து மீண்டும் குர்ஆன் சொல்வதை நம்ப வேண்டும், நபிகள் நாயகம் சொல்வதை நம்ப வேண்டும், அறிவுபூர்வமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை நோக்கி மீண்டும் ஒரு பிரச்சாரத்தை கட்டமைக்க வேண்டிய சூழலுக்கு நம்மை நாம் ஆட்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், "ஒய்தா ருக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யக்ரு அலைஹா சும்மம் வஅம்யானா."
ஏகத்துவாதிகளுக்கு இருக்கிற பண்பு என்ன? அல்லாஹ்வின் வசனங்கள் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனத்தை ஒருத்தர் பேசுறதாக அவர்கள் கருத்தை எடுத்து சொன்னால், லம் யஃபிரு அலையா சும்மா பவ்யானா, செவிடர்களாகவோ குருடர்களாகவோ அதன் மீது விடமாட்டார்கள். அவர் சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு தடை கட்ட மாட்டாரா? நீ சொல்றது எங்க இருக்குது, நீ சொல்ற அர்த்தம் இருக்குதா, அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா என்பதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி புரிந்து அதற்கு பிறகுதான் நம்ப வேண்டும். குருட்டுத்தனமா நம்புறது ஏகத்துவாதிக்குள்ள பண்பு இல்ல. யாரும் சொல்லட்டுமே, எத்தனை பேர் அறிஞர் சொல்லட்டுமே, அப்படி அறிஞர் சொல்வதை நம்புவதாக இருந்தால் அபூ ஹனீஃபா சொன்னதை நம்பிட்டு போயிடலாமே, சாமி சொன்னதை நம்பிட்டு போயிடலாமே, அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னதை நம்பிட்டு போயிடலாமே, இமாம் மாலிக் அவர்கள் சொன்னதை நம்பிட்டு போயிடலாமே, நம்ம பள்ளியாசல்ல இத்தனை வருஷமா பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதற்கு சொன்னதை நம்பிட்டு போயிருக்கலாமே. அதையெல்லாம் நம்ப மாட்டோம் என்று புரட்சி செய்வதற்கு காரணம் என்ன? யார் சொன்னாலும் நம்ப கூடாது அல்லாஹ் சொல்வதை தவிர, யார் சொன்னாலும் நம்ப கூடாது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை தவிர, அல்லாஹ்வின் வார்த்தையையும் அவருடைய தூதரின் வார்த்தையும் தான் நம்ப வேண்டும் என்று சொல்லித்தானே புரட்சி செய்து அவர்களை எல்லாம் விட்டு வெளியே வந்து இருக்கிறோம். மீண்டும் நம்மிடத்திலே பழைய சிந்தனை போக்கு உருவெடுத்தால் நாம் ஏகத்துவாதிகளா, தௌஹீத்வாதிகளா? நாளை மறுமையிலே நரகத்திலே கிடைக்கிற மக்கள் புலம்புகிற புலம்பலை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான். தக்காது தமையது மினல் கைர் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் கஸரத்துஹா அலம் யஅதிகும் நதீர். கூட்டம் கூட்டமாக நரகத்திலே கொண்டு போய் மக்களை தள்ளப்படுவான். ஊராக ஜமாத்தாக ஏன்னா கூட்டமா சேர்ந்து அநியாயம் பண்றது அதிகமா இருக்கான். சரியா தப்பு பண்றவங்களோட ஜமாத்து அமைப்பு வச்சுட்டு அயோக்கியத்தனம் பண்றவங்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. அதனால அல்லாஹ் சொல்றான், கூட்டம் கூட்டமாக கொண்டு தள்ளப்படும் பொழுது நரகத்தினுடைய காவலாளி கேட்பாராம், அதன் ஏற்றிக்கும் நதீர், ஏனப்பா உங்களிடத்திலே எச்சரிக்கை செய்கின்ற எவரும் வரவில்லையா? மொத்தமா வந்து விழுகிறீங்களே, யாரும் உங்களுக்கு அல்லாஹ் ரசூலை பத்தி சொல்லலையா? இந்த மாதிரி நரகத்தை பத்தி எச்சரிக்கலையா? அது மாதிரி ஒருத்தர் வரலையா? அவர்கள் பதில் சொல்வார்களாம், காலுபலா கதுஜானா நதீர், ஆமாம் எங்களிடத்தில் எச்சரிக்கக்கூடியவர்கள் வந்தார்களே. பக்கந்தம்னா ஓ குல்னா மா நஸலல்லாஹு மின் ஷை, அவர்களை நாங்கள் பொய்ப்படுத்தினோம். நீங்கள் சொல்லுகிற மாதிரி அல்லாஹ் எதையும் சொல்லவில்லை என்று அவர்களை பொய்யர்களாக்கிறோம். லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், அன்றைக்கு அவர்கள் சொன்னதை நாங்கள் கேட்டு சிந்தித்திருந்தால் இன்றைக்கு இந்த நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோமே. எப்படி நரகத்துக்கு வராம இருப்பாங்களா? நரகத்துல வராம இருக்குன்னா அவங்க சொன்னதை கேட்டா நரகத்துக்கு வராம இருக்க மாட்டாரா? ஒருத்தர் சொன்னதை கேட்கறதா நரகத்துக்கு போயிடுவாரு. கேட்டுவிட்டு அவர் நாட்டிலும் நாங்கள் சிந்தித்திருந்தால், எங்க மூளையை பயன்படுத்தி இருந்தால், இவர் சொன்னது கரெக்டா தப்பா என்று ஆராய்ச்சி பண்ணியிருந்தால் நாங்கள் இந்த நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோமே என்று நரகவாசிகள் புலம்புவார்கள். அப்ப மூளை அல்லாஹ் எழுதி கொடுத்தான், சிந்திக்கிறதுக்காக கொடுத்தா. சிந்திக்காம கல்வியை தேடாம விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணாம அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்புவது ஒரு ஏகத்துவாதிக்கான அடிப்படை அளவு கிடையாது, பண்பு கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் திருக்குர்ஆன் மேலும் அதிகமாக பேசுகிறது. வலகத் ரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாம் நரகத்திற்காக தயாரித்திருக்கிறோம். ஏன் நரகத்துக்கு போறாங்க? காரணத்தை அல்லாஹ் விளக்குகிறார். லஹும் குலூபுன் லா யஅகிலூன பிஹா, அவர்களுக்கு மூளை இருக்கும், அதை கொண்டு சிந்தித்திருக்க மாட்டார்கள். வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அதை கொண்டு நேரானதை பார்த்திருக்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவிகள் இருந்திருக்கும், அதை கொண்டு கேட்டிருக்க மாட்டார்கள். சொல்லிட்டு கடைசியில் சொல்றான், உலாயிக்கல் அன்ஆம், இவர்கள் எல்லாம் கால்நடைகளை போன்றவர்கள். கால்நடைனா என்ன? ஆடு மாடு கழுதை குதிரை. ஆடு மாடுனா கூட பல பேருக்கு ரோஷம் வர மாட்டேங்குது. கால்நடைனா ஆடு மாடு மட்டுமா இல்ல, கால்நடையில பன்னியும் ஆடணும், கால்நடையில நாயும் ஆடணும், கால்நடையில கழுதை ஆடணும். என்ன லிஸ்ட்ல வைக்கிறான்ல? மூளை இருந்து சிந்திக்கலையா? நீ பன்றி மாதிரி,
மூளை இருந்து சிந்திக்கலையா நீ நாய் மாதிரி, மூளை இருந்து சிந்திக்கலையா நீ கழுத மாதிரி. நான் சொல்ல அல்லாஹ் சொல்றேன். எல்லா மிருகத்துக்கும் சொல்லக்கூடிய, கால்நடைகளுக்கு சொல்லக்கூடிய பொதுவான வார்த்தையை சொல்லி நீ அது மாதிரிடா சொல்லிவிட்டு அடுத்து நடக்கிறான். பல் இல்லை இல்ல அதுவும் அதோட கேளப்பா. ஏன் கால்நடைக்காவது சிந்திக்கிற மூளை இல்ல, அதனால சிந்திக்க. பன்றி சிந்திக்காம போனதுக்கு என்ன காரணம்? சிந்திக்கிற மாதிரி மூளையை குறுக்க சிந்திக்கிற. நீ அது ஒண்ணா? சிந்திக்கிற மூளை இருந்து நீ சிந்திக்கிற, சிந்திக்கிற மூளை இல்ல அதனால பன்றி சிந்திக்கிற. எனவே நீ அதை விட கேடு கட்டவர் என்று அல்லாஹ் பேசுகிறான். யாரு? யாருக்கு மூளை இருந்து அந்த மூளையை பயன்படுத்தலையோ, சிந்திக்கலையோ, ஆராய்ச்சி பண்ணலையோ, விஷயங்களை தேடிக் கொள்ளலையோ, அறிவாளியாக இல்லையோ அவர்கள் இப்படிப்பட்டவர்கள். நாளை மறுமையை நரகத்திற்குரியவர்கள். அப்ப ஏகத்துவாதிக்கான அடிப்படை பண்பு, முதன்மையான பண்பு அவர் விஷயதாரியாக, ஆராய்ச்சியாளராக, சிந்தனைக்குரியவராக, சரியானது எது தவறானது எது என்பதை பகுத்து அறிந்து தன் வாழ்க்கையை பின்பற்றுகிறவராக இருக்க வேண்டும். அவர்தான் தௌஹீத்வாதி. அப்படி சரியானது தப்பானதை பிரிச்சு அறிகிறாட்டி தப்பா சொல்றதையும் கேட்பீங்க. கடைசியில் அவரும் நரகத்துல நீங்கள் நரகத்துல, அவரும் உள்ள போய் புலம்புவார், நீங்கள் உள்ள போய் புலம்புவீங்க. ஏகத்துவாதியுடைய முதல் பண்பு அவர் அறிவாளியாக, விஷயதாரியாக, சிந்தனையாளராக இருக்க வேண்டும். அடுத்து என்ன? அந்த சிந்தனையை தன் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவராக, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டார், குர்ஆனை படிக்கிறார், ஹதீஸை படிக்கிறார், அதை தன் வாழ்க்கையில கடைபிடிக்கிறார். அப்படி கடைபிடிக்கிறவர் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் 100% தன்னை அதற்கு கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் சரி தப்புன்னு நமக்கு தெரியுது, வாழ்க்கையில செய்யக்கூடியது எது, செய்யக்கூடாதது எது, ரெண்டையும் மார்க்கிறதுக்கு பிரிச்சு தந்துச்சு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கையில கடைபிடிக்கிறனால் என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இன்னொரு முக்கியமான பொறுப்பு, நான் அறிந்த விஷயங்களை பிறருக்கு அறிவித்துக் கொடுக்க வேண்டும். அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும், அதை பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அவருடைய இறுதி பேருரையில 23 ஆண்டு காலம் இந்த உலகத்திற்கு அவர்கள் என்ன மார்க்கத்தை சொன்னார்களோ, நபியாக இருந்து எதையெல்லாம் கற்றுத் தந்தார்களோ அவை அனைத்தையும் சாறு முடித்து அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த நேரத்தில் மக்களுக்கு ரத்தின சுருக்கமாக உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே நபிகள் சொல்கிறார்கள், பல்லு பல்லு ஷாஹிதுல் காயிபு, இங்கே வந்திருக்கிறவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடட்டும். இந்த செய்திகளை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, மார்க்க விஷயங்களை யார் அறிந்து வைத்திருக்கிறீங்களோ அவர்கள் அறியாத மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் இறுதி பேருரையிலே தான் கொண்டு வந்த மார்க்கத்தை தன்னுடைய சமுதாயத்தின் தோள்களிலே இறக்கி வைக்கிறார்கள். அப்ப சொல்றாங்க, அல்லாஹ் பார்த்து கேட்கிறான், அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, இறைவா நீ எனக்கு சொன்ன மார்க்கத்தை நான் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லிவிட்டேனா? அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, இறைவா நீ எனக்கு சொன்ன மார்க்கத்தை நான் உலகத்திற்கு எடுத்து சொல்லிவிட்டேனா என்று திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். கூடியிருந்த மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் உங்களின் மார்க்கத்தை சொல்லிவிட்டீர்கள், எதையும் நீங்கள் மறைக்கவில்லை, எதையும் நீங்கள் கூட்டவில்லை, எதையும் நீங்கள் குறைக்கவில்லை, அல்லாஹ் உங்களுக்கு சொன்னதை எங்களுக்கு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அங்கே சாட்சி அளிக்கிறார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களுக்கு சொன்னேன், இத யாருக்கெல்லாம் இந்த செய்தி தெரியாதோ அவங்கள்ட்ட கொண்டு போய் நீங்க சொல்லிடுங்க. ஏன் வேலையை நான் செஞ்சுட்டேன், ஏன் கடமை நான் முடிச்சுட்டேன், அடுத்து உங்க மேல கடமை இருக்கிறது என்று தனது பொறுப்பை இந்த சமூகத்தின் தோள்களிலே இறக்கி வைத்தார்கள். அடுத்த ஏகத்துவாதிகளிடத்தில் இருக்க வேண்டிய அடுத்த பண்பு, தான் அறிந்த விஷயத்தை பிறருக்கு அறிவித்துக் கொடுக்க வேண்டும். அறிவித்து கொடுக்கிற சாதாரண விஷயமா? அதுதான் பிரச்சனைக்குரிய மேட்டு. நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த சொல்ல வச்சுக்குவோம், ஏன் அளவுல நான் கடைபிடிச்சா பிரச்சனை கிடையாது. நான் தெரிஞ்ச விஷயத்தை எல்லாம் உலகத்துக்கு சொல்ல நினைச்சா உலகம் அதை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா உலகத்துக்கு பிடிக்காத நிறைய மேட்டு உள்ளுக்குள்ள இருக்குது. வட்டி வாங்காதே, விபச்சாரம் செய்யாதே, அடுத்த பொண்ணுக்கு போன போட்டு அலப்பறை பண்ணாத, தேவையில்லாம டிவியில உட்கார்ந்து நேரத்தை வீணடிக்காத,
மற்ற காரியங்களை வீணான காரியத்தில் நேரத்தை காலத்தை செலவழிக்காத என்றெல்லாம் உலகத்திலே நடக்கிற எத்தனையோ தீமைகளை அதை செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுக்கிறது. மார்க்கம் தடுத்திருக்கிற செய்திகளை மக்களுக்கு நான் சொன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்களா? இத்தனை வருஷமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை என்ன செய்யக்கூடாதுங்கிற, பாவம்னு சொல்ற, இதை செஞ்சா நரகத்துக்கு போயிருவாங்கிற. எங்க அப்பா எத்தான் செஞ்சாரு, எங்க அம்மா எத்தான் செஞ்சாங்க, எங்க தாத்தா பாட்டி எத்தான் செஞ்சாங்க, பாட்டா முப்பாட்டை எத்தான் செஞ்சாங்க, எங்க ஊர்ல எல்லாரும் எத்தான் செய்யறாங்க, நீங்க செய்யக்கூடாதுங்கிறீங்க, அப்படி எங்களை சார்ந்தது கிடையாது என்று அதனால் பாதிக்கிறவர்கள், காலகாலமாக அதை செய்து கொண்டிருக்கிறவர்கள், அதனால் நம்மை அடித்து வருவார்கள். இந்த ஏகத்துவத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லாரும் அடிச்சிருக்கிறாங்க. அடிபடாமல் விடுபடாமல் பிரச்சனைகளை சந்திக்காமல் தடைக்கற்களை தாண்டாமல் இந்த ஏகத்துவத்தினை தான் அறிந்து கொண்ட விஷயத்தை உலகத்திற்கு இதுவரைக்கும் எந்த மனிதனும் எடுத்து சொன்னதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஹிரா மலை புகையில ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடிச்சு அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ சூராவை கற்றுக் கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தான் நபியாயிட்டோம்னு தெரியும், பயப்படுறான். ஜிப்ரீலுடைய பிரம்மாண்டமான உருவத்தை அவரை கட்டி அழைக்கும் போது ஏற்பட்ட அந்த மூச்சு திணறலையும் நினைத்து நபி அவர்கள் வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று தன்னை போர்த்துமாறு தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தை போர்த்திவிட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள், நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணு நடக்காது, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, இன்னக லதஸிலுர் ரஹீம் وتكسب المعدوم وتحمل الكلب وتقيم الغيب وتقيم على نوائب الحق. நீங்கள் உறவினர்களை அனுசரிக்கிறீர்கள், கஷ்டப்படுகிறவர்களின் பாரத்தை சுமக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள், விருந்தினர்களை நீங்கள் கௌரவப்படுத்துகிறீர்கள், சத்தியத்திற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். எனவே வல்லாஹி லா யுக்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் சத்தியமாக ஒருபோதும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தவே மாட்டான் என்று நபிகள் நாயகத்துடைய மனைவி நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். ஆனாலும் திருப்தி அடையல. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அந்த பதட்டம் குறையல. கதீஜா நாயகி அந்த ஊரிலேயே வேதத்தை அதிகமாக படித்திருந்த வரக்கா பின் நௌஃபல் என்ற தன்னுடைய உறவினரிடத்தில் ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் விடுறான். இது மாதிரி ஒரு மன குழப்பத்தில் இருக்கிறாரு, என்னன்னு பாருங்க. அப்ப அவர் எல்லா விஷயத்தையும் கேட்கிறார். யாரு வந்தா என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அவர் அறிந்து கொள்கிறார், நீங்கள் நபியாகி விட்டீர்கள், அல்லாஹ்விடத்திலே தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் வந்தது யார் தெரியுமா? இதற்கு முன்பு மூசாவிடத்திலே, ஈசாவிடத்திலே, யஹ்யாவிடத்திலே, ஜக்கரியாவிடத்திலே எந்த ஜிப்ரீல் வந்தாரோ அந்த ஜிப்ரீல் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதராக அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த செய்தியை நீங்கள் சொல்லுகிறீர்களே, இந்த செய்தியை சொல்லும் பொழுது உங்களுடைய சமுதாயத்தவர்கள் உங்களுக்கு துன்பம் கொடுத்து இந்த ஊரிலிருந்து உங்களை வெளியேற்றுவார்கள். ரசூலுல்லாஹ் ஜீரணிக்கவே முடியாது இந்த செய்தி. ஏன் ஊருக்காரங்க, ஏன் சொந்த வந்தவங்க என்ன ஊரை விட்டு விரட்டுவாங்களா? என்ன சொல்றீங்க? என்ன நபிகள் நாயகத்தை அந்த சமுதாயத்தினுடைய தலைக்கு மேலே வைத்து மரியாதை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நபிகளின் பெயரை சொல்லி கூட அழைக்க மாட்டார்கள். அல்-அமீன் நம்பிக்கைக்குரியவரே, அஸ்-சாதிக்கு உண்மை பேசுகிறவரே என்று சொல்லி அவர்களுடைய பண்புகளால் பட்டப்பயிரிட்டு அவர்களை மரியாதையோடு அழைத்துக் கொண்டிருந்த சமுதாயம் அவர்களை ஊரை விட்டே வெளியேற்றும் என்ற விஷயத்தை நபிகளால் ஜீரணித்துக் கொள்ள முடியல. கேட்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தவர்கள் என்னையே வெளியேற்றுவாங்களா? அப்ப வரக்கா சொல்கிறார், ஆமாம், உங்களை மாத்திரமல்ல, இந்த செய்தியினை யாரெல்லாம் உலகத்தில் இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை சொன்னவங்களும் எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க, அடி வாங்கி இருக்கிறாங்க, ஊர் விளக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் சில நேரங்களில் யக்துலூன நபிய்யன பிகைரி ஹக்கி, அநியாயமான முறையிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதுவெல்லாம் நடந்தாதான்
இந்த ஏகத்துவத்தை சொல்ல இயலும். சந்தோஷமா நிம்மதியா பிரச்சனை இல்லாம அடி வாங்காம திட்டு வாங்காம ஒருவர் ஏகத்துவத்தை முழுமையாக தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க இயலாது. தான் அறிந்த ஏகத்துவ கருத்துக்களை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல முடியாது. நீங்கள் எடுத்துச் சொல்வதாக இருந்தால் கண்டிப்பாக ஊராருடைய சமூகத்தாருடைய பிரச்சனைகளுக்கு அடிநடிகளுக்கு ஆட்பட்டுத்தான் நீங்கள் அந்த ஏகத்துவத்தை பறைசாற்ற முடியும். எந்த அளவிற்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சுவர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா ஏத்திக்கும் மஸல்லதீன கலவும் கபலிக்கும் மஸ்ஸத்துமுல் பஸாரு வல்லராவு வஸுல்சிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸல்லாஹ். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீங்கள் அனுபவிக்காமல், அவர்கள் ஆட்சிவிக்கப்பட்டதை போன்று நீங்கள் ஆட்சிவிக்கப்படாமல் சுவர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? முடியாதுன்றாங்க. ஒருத்தர் ஏகத்துவாதியா இருக்கிறதா இருந்தா தான் அறிந்த ஏகத்துவத்தை உலகத்தில் சொல்ல நினைச்சா சொல்லும் பொழுது பிரச்சனை வரும், எதிர்ப்புகள் வரும், பல்வேறு இடையூறுகள் வரும், அதிலே செல்ல விடாமல் பல்வேறு தடைக்கற்கள் வரும். அத்தனை தடைகளையும் தாண்டித்தான் ஒரு ஏகத்துவாதி இந்த உலகத்திலே ஏகத்துவ பயணத்தை மேற்கொள்ள முடியும். நவீன நாயகத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு எப்படி நமக்கெல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹ் ஏகத்துவத்தை உலகத்துக்கு சொல்றதுக்காக தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டு வச்சு கேட்கிறாங்க, இந்த மலைக்கு பின்னாடி உங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு குதிரைப்படை வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, நம்புவோம். அதுல சந்தேகமே பெற மாட்டோம். ஏன்? மா ஜர்ரபுனா அலைக இல்லா சதுகா, உங்க வாயிலிருந்து உண்மையை தவிர எதையும் நாங்க கேட்கலையே. இதுவரைக்கும் நீங்க பொய் பேசுறதே இல்லையே. நீங்க பொய் பேசுறீங்கன்னு சந்தேகம் கூட எங்களுக்கு இல்லையே. பிறகு நாங்க எப்படி நீங்க சொல்றதை சந்தேகப்படுவோம்? நீங்க சொன்னா சரியானதான் சொல்லுவீங்க, உண்மையானதான் சொல்லுவீங்க, நாங்க முழுசா நம்புகிறோம் என்று ஒட்டுமொத்த சமூகமும் அங்கீகாரம் அளிக்கிறது, சாட்சி சொல்கிறது. சொல்லி முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் ஏகத்துவத்தை சொல்றாங்க, தௌஹீத சொல்றாங்க, மறுமை நாளை பத்தி சொல்றாங்க. அப்பதான் அந்த சமுதாயம் சொல்லிச்சு, நீங்க உண்மையத்தான் சொல்லுவீங்க, நீங்க சொன்னதையெல்லாம் நம்புவோம். ஆனா தௌஹீத சொன்னோன்னு என்ன நடக்குது? அவங்களுடைய பெரிய தந்தை கீழே இருந்து மண்ணை எடுத்து நபிகள் நாயகத்தின் மீது வீசுகிறான். தப்பல்ல அலிஹாதா ஜமாத்தனா, நாசமா போறவன இதுக்குதான் எங்களை கூப்பிட்டியா? யார பார்த்து? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த வாயிலாம் சொல்லிச்சு, நீ சொன்னா கரெக்ட் தான், நீ பொய்யே சொல்ல மாட்டேன். எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் பாருங்க, எப்படிப்பட்ட மோசம். நம்ம நாட்டு அரசியல்வாதி கூட வாக்குமாறான்னு சொல்லுவோம். எப்படி வாக்குமாறுவான்? தேர்தலில் ஒன்று சொல்லிவிட்டு ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு மறந்து போவோம். அதை நான் வாக்குறுதியா கொடுக்கலாமா? அவனுக்காக கொஞ்சம் டைம் இருக்கிறது. ஓட்டு கேட்க வந்தது, ஓட்டு போட்டது, ஓட்டு எழுதுனது, அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது, 1 மாத காலம் 2 மாத காலத்துல அவன் சொன்ன வாக்கிற்கு மாற்றம் செய்கிறான். ஆனால் நபிகள் நாயகத்திற்கு அந்த சமுதாயம் என்ன பண்ணுது? அப்பதான் 1 நிமிஷம் கூட ஆகல, 1/2 நிமிஷம் கூட ஆகல. நீங்க சொன்னா கரெக்ட் தான் என்று சொல்லி முடிச்ச மறு நிமிஷம் அடுத்து சொல்றாங்க, நீ சொல்ல நாங்க நம்ப மாட்டோம், நீ நாசமா போகணும். எப்படிப்பட்ட எதிர்ப்பை நபிகள் சந்தித்தார்கள்? இது மாதிரி எல்லாரும் சந்திச்சுட்டு ஆகணும். இந்த எதிர்ப்புகளை ஒரு தமிழகத்தில் எத்தனையோ ஊர்கள் கிராமங்களை பார்க்கிறோம். புதிதாக எங்கெல்லாம் ஏகத்துவம் அடியெடுத்து வைக்கிறதோ அங்கே அத்தனை இடங்களிலும் இந்த எதிர்ப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வின் கிருபையினால், அல்லாஹ்வின் உதவியோடு அத்தனை எதிர்ப்புகளையும் தவிடுபடியாக்கிக் கொண்டு நாம் மேலும் மேலும் பயணித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். உண்மையை யோசிச்சு பார்த்தா தௌஹீதுக்கான இலக்கணமே அதான். ஒரு இயக்கம் வளர்றதா இருந்தா அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தை எந்த இயக்கத்தில் இருக்கோ அந்த இயக்கம் தான் வளரணும். அறிவுபூர்வமா சொன்னா ஒரு இயக்கத்துல போய் சேர்ந்தா பணம் கிடைக்கும், ஒரு கொள்கையில போய் சேர்ந்தா பதவி கிடைக்கும், ஆனா அந்த அமைப்புல போய் சேர்ந்தா அதிகாரம் கிடைக்கும், அந்த அமைப்புல போய் சேர்ந்தா ஊர்ல பெரிய மனிதர்கள் மரியாதை கிடைக்கும். இப்படி ஏதாவது உலகியல் ரீதியான லாபம் எந்த அமைப்புல இருக்குதோ அங்கதான் ஒவ்வொரு மனுஷனும் இருக்க ஆசைப்படுவான். அது மாதிரி அமைப்புகளை கட்சிகளை தேடி தேடி அதுல போய் தன்னை சேர்த்துக் கொள்வார்கள். அது மாதிரி அமைப்புகள் தான் உலகத்துல வளரவும் செய்யும். நீங்க கண்டிப்பா பாக்குறீங்களே, ஒரு கட்சி ஆட்சியில இருக்கும், அந்த கட்சி தோத்துறது, அடுத்த கட்சி ஆட்சிக்கு வருது.
பாருங்க, திமுக ஆட்சி காலத்துல ஊருக்குள்ள சிட்டிக்குள்ள பயணம் பண்ணுற கார்கள்ல அதிகமான கார்ல கொடி என்ன கொடின்னு பார்த்தா கருப்பு சோப்பு கொடி தான் தொங்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கண்ணிலே காணும், ஒரு பேர் போட மாட்டேங்க. மந்திரி தலைவர் 4 பேர் 3 பேரை தவிர பெரும்பாலும் யாரை பார்த்தாலும் கருப்பு சோப்பே காணும். எல்லாம் அதிமுக ஒழிஞ்சாம இருக்கிறது. காரணம் என்ன? நல்லாவே தெரியுது. இப்ப இதுக்குதான் மோசு. நம்ம இப்படி பைக் அடிக்க வேண்டியதா என்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களை ஒட்டி கொண்டால் நாம் ஆதாயம் அடைகிறோம். ஆதாயத்திற்காக வேண்டி ஆதாயத்தை எதிர்பார்த்துதான் ஒரு கட்சியில சேர்றாங்க. இந்த ஜமாத்துல, இந்த அமைப்புல, இந்த கொள்கையில ஒரு தௌஹீத் என்று தன்னை ஒருவன் அறிமுகப்படுத்திக் கொள்வதால் அவனுக்கு உலகத்தில் கிடைக்கிற நன்மை என்ன? பணம் கிடைக்குமா? பதவி கிடைக்குமா? விருது கிடைக்குமா? அதிகாரம் கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? அடியும் உதையும் ஏச்சும் பேச்சும் மாத்திரம் தான் கிடைக்கும். தெருவுக்குள்ள நடந்து போனா ஊராடுகளத்திலே கிண்டல் என்று மழை கிடைக்கும். போராடியா சீர்திருத்தவாதி வந்துட்டான், நமக்கெல்லாம் தெரியாதா, இவர் சொல்ல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இவங்கதான் நம்ம ஊர் ஜமாத்து தலைவராமல, கிளை தலைவராம கிண்டல் வேணா பண்ணுவோம். மரியாதை கிடைக்குமா? நெசத்துல பார்த்தா நிறைய இழப்பு தான். அத்தனை இழப்புகளை சந்திக்கிற நேரத்தில் ஒரு அமைப்பு எப்படி வளர முடியும்? ஆனால் இது வளரவில்லை. இந்த அமைப்பில் சேர்ந்து எவனும் காசு சம்பாதிக்க முடியாது. இந்த அமைப்பில் சேர்ந்து யாரும் பதவியை பெற முடியாது. ஒரு வார்டு கவுன்சிலராக வர முடியாது, ஒரு மெம்பரா இருக்க முடியாது, ஒரு சேர்மனா இருக்க முடியாது, ஒரு எம்எல்ஏவா இருக்க முடியாது, இங்க கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது, ரவுடிசம் பண்ண முடியாது, வருமானத்தை பெருக்க முடியாது. கையில இருந்து காசு வேணா கரைக்க முடியும். ஒரு நிகழ்ச்சி நடத்தினா நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சோம்னா முதல்ல காசு தூக்கி போடணும். யோசிச்சு பாருங்க, இந்த இயக்கம் வளர முடியுமா? வளர்றதுக்கு எந்த சாத்தியக்கூறாது இருக்குதா? ஆனால் வளர்கிறது. அன்று 5ஆக இருந்தது, 50ஆக இருந்தது, 500ஆக இருந்தது. இன்றைக்கு அல்லாஹ்வின் கிருபையினால் பல லட்சங்களை கடந்து நிற்கிறது. காரணம் என்னன்னா, சத்திய ஏகத்துவம் இருக்குது. இவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்காம ஏகத்துவம் வளரவில்லை. இந்த எதிர்ப்பில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான எதிர்ப்பு தௌஹீத்வாதிகள் தலைமுறை எதிர்ப்பு. அதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சு விழிப்புணர்ச்சியோடு இருக்கு. அது என்ன எதிர்ப்பு? அடி உதை என்று வந்தால் எதிர்த்து நின்று அடியை வாங்கி சிறை சென்று என் உயிரையும் அர்ப்பணிக்க தயார் என்று லட்ச தௌஹீத்வாதிகள் தமிழகத்திலே இருக்கலாம். ஆனால் எந்த எதிர்ப்பிலே பலகீனம் அடைந்து சோழை போகிறார்கள் என்று சொன்னால் குடும்பத்தார், இரத்த பந்தங்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்று முகத்தாட்சணை இருக்கிற இந்த முகத்தாட்சணை என்ற தடை வருகிற பொழுது அங்கதான் நம்மால் சோரம் போறோம். சின்ன வயசுல இருந்தே பழகிட்டேன், சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நெருக்கம், எங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க நெருங்குறவங்க, எனக்காக எதெல்லாம் செய்வாரு என்று சொல்லி தன்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, தெரிந்தவர்களுக்காக இந்த தௌஹீதை விட்டு பல பேர் தடம் புரளுகிறார்கள். தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொள்கிற பல பேர் தௌஹீதின் அடிப்படையில் இருந்து வெளியேறுவதற்கு இதுதான் முக்கிய காரணம். அடிப்ப உழைப்பங்கிற எதிர்ப்பை விட ஆசை வார்த்தை ஆற்றுகிற எதிர்ப்பு இருக்கிறது. அண்ணன் தம்பி என்ற வழியிலே வரக்கூடிய அந்த பாசம் என்ற எதிர்ப்பு இருக்கிறது. அதுதான் பெரிய முசீபத். அதுக்கு தான் பல பேர் பெரியாகிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், ஏகத்துவத்தை நிலைநாட்ட வரக்கூடிய நேரத்தில் அதற்கு இடையூறாக அதை செய்ய விடாமல் தடுத்து உங்களுடைய வழியிலே குறுக்கிடுவதற்கு அண்ணன் வருவான், தம்பி வருவான், உறவினர் வருவார், பெற்றோர் வருவார். அப்படி யார் வந்திருந்தாலும் அவர்களோடு உங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று அடித்து வெறுக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அந்த கட்டத்தில் தான் ஒரு ஆள் நிற்கணும், அதெல்லாம் உறுதியை வெளிப்படுத்தணும். குர்ஆன் சூரத்துல் முஜாதலா 58வது அத்தியாயத்தில் எல்லாம் பேசுகிறான். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுஆத்துன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்கள் நேசிக்க மாட்டார்கள். யாரை நேசிக்க மாட்டார்கள்? மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா,
யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிரிகளாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஒரு மூமின், ஒரு தௌஹீத்வாதி, ஒரு ஏகத்துவவாதி அவன் நேசிக்கவே மாட்டான். அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் ஓகேதான். எப்போ நீ ஏகத்துவத்துக்கு எதிராக நின்னா அப்ப கிடையாது. சத்தியத்தை அழிக்க ஒரு திட்டம் இருக்குன்னா அப்ப கிடையாது. யாராக நீரு வலவுக்கானும் ஆபாகும் அவ அபுனாகும் அவ இஹ்வானகும் அவ அசீரகும், அவர்கள் உங்களை பெற்றெடுத்த பெற்றவராக இருந்தாலும், நீங்களே பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும், உங்களோடு பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும், அவர்களோடு நேசித்து உறவு பாராட்டி எங்க அண்ணன், என் தம்பி, என் மாமா வச்சாரு உறவு பாராட்டாத, கொஞ்சம் குழாவாத. நபிகள் நாயகம் எத்தனை பெரிய இழப்புகளை சந்திச்சாங்க. அபூலகத்துல உறவு பாராட்டினாங்களா? அபூலகம் யாரு? நபிகள் நாயகத்துடைய விரோதி, நபிகள் நாயகத்துடைய பெரியப்பா. ரசூலுல்லாஹ்வுக்கு வேண்டி உயிரை கூட கொடுக்கிறதுக்கு தயார்னு சொன்னேன். நபிகள் நாயகம் பிறந்த நேரத்தில் அவர்கள் பிறந்த செய்தியை ஒரு அடிமை பெண் என்று சொல்கிறார். அபூலகத்துல உங்க தம்பிக்கு மகன் பிறந்திருக்கிறான், அப்துல்லாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறாரு, முகமது பேர் வச்சிருக்கிறாங்க, முகமதுங்கிற பிள்ளை பிறந்திருக்கிறது என்று அபூலகத்திலே செய்தி சொல்லப்படுகிறது. அப்ப அபூலகப் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு யோசிக்கிறான். என்ன செய்யறது? மகிழ்ச்சி தாங்க முடியல. அந்த செய்தியை சொல்ல வந்த அடிமை பெண்ணை பார்த்து சொல்லுவான், உன்னை நான் விடுதலை செய்கிறேன், நீ என்னை விட்டு சென்று விடு. ஒரு அடிமையை விடுதலை செய்யறதுனா சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கெல்லாம் விலை உயர்ந்த கார்கள் 50 லட்சம், 1 கோடி, 2 கோடிங்கிறவ அது மாதிரி அன்றைக்கு மனிதர்கள் அடிமைகளாக சந்தைகளிலே விற்பனை செய்யப்பட்டார்கள். 50 லட்சம், 60 லட்சம் என்று காசு கொடுத்து வாங்குவார்கள். அப்படிப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை முகமது பிறந்த செய்தியை கேட்டதற்காக, அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அந்த செய்தியை சொன்ன பெண்மணியே விடுதலை செய்கிற அளவிற்கு முகம்மதின் மீது பாசம் கொண்டவன் இந்த அபூலகம். அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் பிறந்த உடனே அவங்க பிறக்கும் போது தந்தை இல்ல, பாட்டனாக வளர்க்கிறாரு. வளர்த்த பாட்டனார் மரணிக்கிற நேரத்தில் நமக்கு பிறகு இந்த முகம்மதை, இந்த அனாதை சிறுவனை யாருடைய கருத்திலே ஒப்படைப்பது என்று தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைச்சு வச்சு டிஸ்கஸ் பண்றார். அப்ப இந்த அபூலகம் ஃபைட் பண்றா தன்னுடைய தந்தை இடத்துல, அபூதாலிப் இடத்துல, அப்துல் முத்தலிப் இடத்துல ஃபைட் பண்றா. என் தம்பி மகன் ஏண்ட கொடுங்க, முகம்மதை ஏண்ட கொடுங்க, நான் வளர்க்கிறேன் என்று சண்டையிட்டு போட்டி போட்டு அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு ஆர்வம் காட்டிய அபூலகம் நபிகள் நாயகம் நேசிட்டாங்களா? பெரிய தான கொஞ்சம் குழாவுனாங்களா? எப்படி சொன்னாங்க? உன் மேல நாசம் உண்டாகட்டும். இவன் சொன்னானே முகம்மதை உடைக்கு நாசம் வரட்டு. அல்லாஹ் சொன்னார், தப்பத்தியதா அபீ லஹபின் தப், அபூலகபுடைய 2 கரங்கள் நாசமடையட்டும், அவனும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் நாசமாப்போன்னு சொன்னானே. அப்படிப்பட்ட நாசத்தை, சாபத்தை அபூலகபிற்காக வேண்டி நபிகள் நாயகம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். பெரிய தான பார்க்கல, நம்ம காண்டி பாடுபட்டு பார்க்கல, நம்ம வளர்க்கிறதுக்காண்டி அவர் போட்டி போட்டாரு பார்க்கல, நம்ம பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக வேண்டி பல லட்சம் ரூபாய் தர்மம் பண்ணாரு பார்க்கல. எதை பார்த்தாங்க? இவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு விரோதியாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய சட்டத்தை எடுத்திருக்கிறார். இவர் யாராக இருந்தாலும் இவரோடு நான் உறவுபாரம் பாராட்ட மாட்டேன் என்று சொன்னாங்க. அதனால ஒரு ஏகத்துவாதி இடத்துல இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறா? இன்னைக்கு ஏகத்துவாதி எப்படி? ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்கும், 10 லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ணுவான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக கொடுமை பண்றான். பொம்பளை இடத்துல காசு வாங்குறது அநியாயம் இல்லையா? கல்யாணங்கிற மண்டலத்துல ஆணும் பெண்ணும் சேர்கிற நேரத்திலே அதிகபட்சமான இழப்புகளை தியாகங்களை செய்யக்கூடிய பெண்ணிடத்திலே போய் கல்யாணம் பண்றதுக்கு காசு தான் கேட்கிறீங்க. இவரை கூட ஒரு கபாலி போய் உலகத்தில் இருப்பான எப்படியா காசு கேட்கிற? ஏன் கேட்கிற? ஒரு கணிதத்துக்கு நியாயம் இல்லை. உன் பிள்ளைய வயிற்றுல வச்சு வளர்த்து கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து உசுரா கொடுத்து பெற்றெடுத்து தர்றாங்க, அவன்கிட்ட போய் காசு கேட்பியா? அப்படி அயோக்கியத்தனத்தோடு அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு எதிராக சொந்தக்கான கல்யாணம் முடிப்பான்.
என் மாமன் கல்யாணம், என் மச்சன் கல்யாணம், என் தம்பி கல்யாணம், கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது பற்று இல்லாம போய் நான் பல்ல காட்டி தின்னு போட்டு வர்றேன், நீ தௌஹீத் வரியா? சொல்லிக்கு ஊர் வெப்பனைக்கு சொல்லிக்கலாம். அல்லாஹ்விடத்துல தௌஹீத் வாங்கி நீ பதிப்படுறியா? தௌஹீத் வாங்கி சொல்றதுனால உனக்கு உலகத்துல என்ன லாபம்? மறுமையை வச்சுதானே, மறுமையை வச்சு கிடைக்கும். விதத்தாங்க துவாக்களை ஓடுறாங்க, அதுல போய் சேர்ந்துக்கிறீங்க. பாத்தியாக்களை ஓடுறாங்க, அதுல போய் சேர்ந்துக்கிறீங்க. தௌஹீத் வரியா? நீ அதுல செய்யலங்கிறது ரெண்டாவது. ஆமா செய்யலையே, நீ செய்யல ஓகே. செய்யறவனுக்கு நீ எப்படி அடைக்கலம் கொடுத்தாய், எப்படி நீ ஆதரித்தாய், நீ எப்படி அவனோடு உறவு பாராட்டினாய், அவனை நேசிக்கவே கூடாதுங்கிறான். அவன் தப்பு அவனோட போயிட்டா பிரச்சனை இல்லை. சில பேர் இருக்கிறாங்க, அவர்கள் இந்த ஏகத்துவத்திற்கு எதிரிகளாக நிற்பாங்க. அவன் தன்னோட தப்பு செஞ்சுக்கிறான், அவன் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்றான்னா அது ஒரு விதம். அவனோடு பேசுறது, பார்க்கறது, உறவு பாராட்டுறது, அதான் என்ன குற்றம் சொல்லல. ஆனா ஏகத்துவத்தை சொல்லும் போது சொல்ல விடாமல் முட்டுக்கட்டையாக அதை செயல்படுத்துவதற்கு தடையாக இருப்பாங்களே, அப்படிப்பட்டவரை நேசிக்காதவர்களால் அவனை வெற்றி விடு. அவன்கிட்ட உழைக்கிறதா பேச்சு. வசூலுக்காக அறிவிச்சை சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. வந்திருக்கிற மக்கள் அதிகமா அள்ளி தர்மம் பண்ணுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அல்லாஹ் பேசுறான். قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه. இப்ராஹிமிடத்திலும் இப்ராஹிமோடு இருந்தார்களே இணை நம்பிக்கையாளர்கள், அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. ரெண்டு பேரை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் முன்மாதிரியே சொல்றோம். ஒன்று நபிகள் நாயகம், இன்னொரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரியை பற்றி அல்லாஹ் சொல்றான். என்ன முன்மாதிரி? இது காலு லிகௌமிஹிம் இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். அவர் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார். எந்த சமுதாயம்? ஏகத்துவத்தை சொல்லும் போது அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, நெருப்புலத்துக்கு போடுறதுக்கு திட்டமிடுறாங்க. அந்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். நாங்கள் உங்களை விட்டும் நீங்கள் வணங்குகிற தெய்வங்களை விட்டும் விலகிக் கொண்டோம். وبدا بيننا وبينكم العداوة والبغضاء أبدا حتى تؤمنوا بالله وحده. இன்றிலிருந்து உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே விரோதமும் குரோதமும் மாத்திரம் தான் மிச்சம் இருக்கும். எதுவரைக்கும்? ஹத்தா தூமினு பில்லாஹி வஹ்தா. அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நீங்கள் நம்பிக்கை கொள்கிற வரைக்கும் உனக்கு எனக்கு நம்ம சண்டை வேண்டாம், உனக்கு எனக்கு நம்ம பஞ்சாயத்து வேண்டாம் என்று இப்ராஹிம் சொன்னார. அந்த சொல்லிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. பாடம் இருக்க வேண்டாமா? அதுல இருந்து படிப்பினை வர வேண்டாமா? இஸ்லாம் இந்த ஏகத்துவ அமைப்பை உடைக்கிறதுக்காக பல பேர் அமைப்பு நடத்துறான். நம்ம சொல்றது எல்லாம் தப்புமா, தப்புன்னு ஆதாரத்தோடு சொல்லி திருத்திக்கிறோம். நாங்க சொல்றதெல்லாம் 100% கரெக்டா தான் இருக்கணும் இல்ல. மனுஷன் அடிப்படையில் தப்பு நடக்கலாம், தப்புனா சொல்லி திருத்திக்கிறோம். எந்த தப்பையும் சொல்ல மாட்டாரு, ஆதாரப்பூர்வமா என்னை நிரூபிக்க மாட்டாரு. ஆனா இவன் இவங்க போவாரா, தப்பு அது பண்றா இது பண்றாங்க போய் ஈர்ப்புத்தல் அதான் கிடைத்து விடுவாங்க. தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி நம்முடைய பெயரை மக்கள் டேமேஜ் ஆக்குவாங்க, நம்முடைய கொள்கையை சொல்ல விடாம தடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் ஊருக்குள்ள உறவுமா? அவன் அண்ணன், என் தம்பி, என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்காரர், அவர்களிடத்துல போய் கை குலுக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க தௌஹீத்வாதிகளா? ஒரு தௌஹீத்வாதி செய்வானா? உனக்கு என்னடா உறவு? நாங்க ஏகத்துவத்தை சொல்றோம், சொல்ல விடாம தடுக்கிற, அதை தடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பு நடத்துறோம், அந்த அமைப்பு போய் அங்கம் வகிக்கிற, உனக்கு எனக்கு என்ன உறவு சொல்ல வேண்டாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரி பேசிக் கொண்டிருந்தா போதுமா? நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டாமா? தன்னளவில் பாவம் செய்பவரை விட்டுவிடலாம், ஏகத்துவத்தின் எதிரியாக இருப்பவரை விட்டுவிடக் கூடாது என்று திருமறை குர்ஆன் சொல்றது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அது மாதிரி நீங்க புறக்கணிச்சா, சொந்த பந்தங்களை பார்க்காம அந்த உறவுகளை வெட்டி எரிஞ்சா உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? அதையும் அல்லாஹ் பேசுறான். உலாயிக்க கத்தபதி குலூபிஹில் ஈமான், அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இறை நம்பிக்கையை எழுதி விடுகிறான்.
வஅய்யதஹு பிருஹின் மின்ஹு, அவரை ஜிப்ரீல் மூலமாக அவருக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். வயுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், நாளை மறுமையிலே சுவன சோலையிலே நுழைய செய்வான். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ்வின் திருப்தி அவருக்கும் அவருடைய திருப்தி அல்லாஹ்வுக்கும் கிடைக்கும். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வின் பட்டாளங்கள், படையினர்கள். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுல் முஃப்லிஹூன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய படைதான் ஜெயிக்க போகிற படை. இது அல்லாஹ்வுடைய படையா? இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக நிக்கிறவனை எவன் வெட்டுறானோ, விரட்டி விடுறானோ, உனக்கு எனக்கும் ஒட்டுமில்ல உறவுமில்ல அறிவிக்கிறானோ அவன் அல்லாஹ்வின் படையை சார்ந்தவன். ஒரு ஏகத்துவாதி தான் அல்லாஹ்வுடைய படையில இருப்பான். அப்ப ஏகத்துவாதிகளா இது மாதிரி உறவுகளை எல்லாம் பார்த்து கல்விக்க கூடாது, அதற்காக மார்க்கத்தை விளைவிக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களோடு அந்தரங்க முறையிலே எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி நான் நிகழ்ச்சியை பற்றி சொல்றேன். ஒரு மனிதர் வெளியூருக்கு புறப்படுகிறார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மாணவரை மனித வடிவத்தில் அவரிடத்தில் அனுப்பி வைக்கிறார். மாணவர் வந்து கேட்கிறார், எங்கப்பா போற? நான் இந்த கிராமத்துக்கு போகிறேன். எதுக்கு போற? நான் அங்க ஒருத்தரை சந்திப்பதற்காக போறேன். ஏன் அவரை சந்திக்கிற? அவருக்கு எதுவும் காசு கொடுத்துருக்கே வாங்க போறியா? அது அவருக்கு ஏதாவது உதவி வாங்க திருப்பி கொடுக்க போறியா? இல்ல அல்லது அவர் உனக்கு சொந்தக்காரரா? இல்ல அது வேற உனக்கு தெரிஞ்ச நண்பரா? அதுவும் இல்ல. வேற எதுக்கு தான் அவரை சந்திக்க போகிற? அப்ப அந்த மனிதர் சொல்கிறார், இன்னி உஹிப்புஹு ஃபில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன். அவர் நல்ல மனுஷனா இருக்கிறார், நல்ல காரியங்களை செய்கிறார், அதனால அவரை நான் நேசிக்கிறேன், அவர் அதுக்காக நான் பார்க்க போறேங்கிறார். அப்ப இந்த மலக்கு சொல்கிறார், இன்னை ரசூலுல்லாஹி இலைக், என்னை நீ மனுஷன் நினைச்சுக்காத, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்காக அனுப்பி வைக்கப்பட்ட தூதன் மலக்கு நான். எதுக்கு வந்திருக்க தெரியுமா? அல்லாஹ் யுஹிப்புக, அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான். கமா துஹிப்புஹு இய்யாஹு பிஹி, நீ அந்த மனிதரை நேசிப்பதை போன்று அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான். இந்த செய்தியை உன்னிடத்திலே சொல்வதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தார் என்று அந்த மாணவர் மனிதனிடத்திலே சொல்கிறார். நீங்க என்ன பார்க்கிறோம்? நம்முடைய நேசம், நம்முடைய தொடர்பு, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கணும், மார்க்கத்துக்காகத்தான் இருக்கணும். உறவுகளுக்காக, நட்புக்காக, உலகத்தின் ஆதாயத்திற்காக, வேறு எந்த உலகாதாய நன்மைகளுக்காக இருந்துவிடக் கூடாது. அதையெல்லாம் இரண்டாம் பட்சமா வைங்க. முதல்ல அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அவருடைய சட்டம், அதை உள்ளத்துல வைங்க. இன்னும் சொல்றாங்க நபிகளாயம், மன் அஹப்பலில்லாஹ் வ அப்கதலில்லாஹ் வ அஅதாலில்லாஹ் வ மனாலில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறாரோ, ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், அவர் இறை நம்பிக்கையின் பரிபூரணத்தை அடைந்து விட்டார். இறை நம்பிக்கைங்கிறது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. அல்லாஹ்வை நம்புறது, மலக்குகளை நம்புறது, ரோட்ல கிடக்கிற கல்லு முட்களை ஒதுக்கி போடுறது, அடுத்து வரக்கூடிய மக்களை பார்த்து புன்புருவல் பூத்து சிரிக்கிறது, இப்படி 70க்கும் மேற்பட்ட விஷயங்கள் இறை நம்பிக்கையில இருக்கிறது. அந்த 70 ஒரு மனுஷன் செஞ்சு முடிக்கிறது சாத்தியம் கம்மி. எல்லாராலும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஆனால் யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக இருக்கிறாரோ அவர் கண்டிப்பாக ஈமானின் பூரணத்தை அடைந்து விட்டார், முழுமையாக அவர் நடைமுறைப்படுத்திட்டார் அர்த்தம் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களே. ஒரு ஏகத்துவாதி அதுக்குத்தான் ஆசைப்படணும். இதுதான் நம்ம தடுத்து நிற்கிற ஏகத்துவ பாதையில இருக்கிற தடை கற்களிலேயே முக்கியமான ஒரு தடற்கரை. இந்த சொந்த பந்தங்கள், நண்பர்கள் என்ற கோலத்திலே வருவார்கள். நாளாக 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 அவர்களோடு சேர்ந்து 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 நம்மிடத்தில் இருக்கிற ஏகத்துவத்தினுடைய கொள்கை பிடிப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே போகும். நீங்க நினைப்பீங்க நான் உறுதியா இருக்கிறேன்.
நீங்க நினைப்பீங்க நான் உறுதியா தான் இருக்கிறேன், கரெக்டா தான் இருக்கிறேன், அதனால நான் யாரு கூட இருந்தாலும் இந்த கொள்கையிலிருந்து வளைய மாட்டேன் நினைக்கலாம். ஆனா நபிகளார் சொல்றாங்க, மசலுல் ஜலீசி சுழி ஓ ஜலீசி சாலிஹி, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? நல்ல நண்பன் என்றால் ஒரு அத்தன் வியாபாரியோடு நட்பு வைத்திருக்கிறவனை போல. அந்த வியாபாரி உனக்கு அத்தனை தரலாம், சென்று வாசனை திரவியங்களை தரலாம், ஒருவேளை தராமல் போனாலும் கூட அந்த நறுமணத்தை நீ நுகர்ந்து கொண்டே இருக்கலாம். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கொல்லப்பட்டிலே வேலை செய்பவனை போன்று. அவன் உன்னை நெருப்பால் சுட வேண்டிய தேவையில்லை, பக்கத்திலே அமர்ந்திருந்தால் அங்கே இருந்து கிளம்புகிற புகை உன்னையும் வந்து பிடிக்கத்தான் செய்யும். அதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது. நீங்க யாரோடு நெருங்கி இருக்கிறீங்களோ, யாரோடு பழகுறீங்களோ, யாரோடு உங்களுடைய தொடர்பை அதிகமா வச்சிருக்கிறீங்களோ அவருடைய பண்பாடு உங்களுக்கு கொஞ்சத்திற்கு கொஞ்சமாவது வெளிப்படத்தான் செய்யும். எனவே உங்கள் நட்பு வட்டாரத்தை கவனமாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் எச்சரிக்கிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால் திருமறை குர்ஆனிலே ஒரு அற்புதமான ஒரு வசனம், அல்லாஹ் நம்முடைய சொந்த பந்தங்களை எல்லாம் பட்டியலிட்டு நம்முடைய நேசமும் குரோதமும் விரோதமும் வெறுப்பும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை துல்லியமாக நமக்கு விளக்குகிறார். குல் இன்கான ஆபாவுக்கும் அபனாவுக்கும் இக்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் அம்வால் இக்தரஃப்துமூஹா வதிஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களின் பெற்றோராயினும், அபனாவுக்கும் பிள்ளைகளாயினும், இக்வானுக்கும் சகோதரர்களாயினும், அஸ்வாஜுக்கும் கணவன் மனைவியாயினும், அஷீரத்துக்கும் குடும்பத்தாராயினும், நீங்கள் சேர்த்து வைத்த செல்வமாயினும், எங்கே நஷ்டம் வந்து விடுமோ என்று பயந்து பயந்து நீங்கள் செய்கிற வியாபாரமாகினும், நீங்கள் திருப்தியோடு எட்டி வைத்திருக்கிற உங்கள் வீடுகளாயினும், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதரை விட, அவனது பாதையிலே போடுவதை விட உங்களுக்கு பிரியத்திற்குரியவையாக இருந்தால் எதிர்பாருங்கள், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கட்டளை வரப்போகிறது. என்ன கட்டளை? தண்டனைக்குரிய கட்டளை. அதிலிருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறார். எனவே ஒரு ஏகத்துவாதி என்று சொன்னால் முதலில் ஏகத்துவம் என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து தெரிந்து அதை நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். தான் நம்பிய விஷயங்களை உலகத்தாருக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்ட அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு எடுத்துச் சொல்கிற பொழுது ஏற்படுகிற இடையூறுகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும். அந்த இடையூறு மிக முக்கியமான இடையூறு நட்பு இரத்த பந்தம் என்ற அடிப்படையில் இருந்தாலும் அவைகளை அறுத்தெறிந்து விட்டு ஏகத்துவத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் யார் மிக சரியாக தன் வாழ்க்கையை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் ஏகத்துவவாதிகள். அப்படிப்பட்ட பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.